ஜெனீவாவில் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தைகளும் இந்த பேச்சுவார்த்தைகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மோதல்களும் அமெரிக்க தரப்பினர் முன்வைத்திருக்கக்கூடிய தீர்மானமும் விரைவில் ஆரம்பிக்கப்பட போகும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களும் ஈரான் எவ்வாறான அணுசக்தி திறன்களையும் அணுசக்தி வேலை திட்டங்களையும் கொண்டிருக்க வேண்டும் என்பது தொடர்பாக கருத்துக்களை வெளியிட்ட அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோவும் ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணை திறன்கள் தொடர்பாக பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு அமெரிக்கா வகுத்திருந்த திட்டமும் ஈரானுக்குள் நுழைந்து வரையறுக்கப்பட்ட வேலை திட்டங்களை மேற்கொண்டு வரையறுக்கப்பட்ட தாக்குதலை மேற்கொண்டு ஈரானிய எல்லை பிரதேசத்தில் பஃபர் ஜோன் ஒன்றை உருவாக்குவதற்கு திட்டமிட்டிருக்கக்கூடிய துரோகி அர்துகான் நெட்டன்யாஹூ லெபனானுக்கு அனுப்பியிருக்கக்கூடிய எச்சரிக்கைகளும் மிரட்டல்களும் இதனால் லெபனானுக்குள்ளே ஏற்பட்டிருக்கக்கூடிய பதற்ற நிலைமையும் ஹிஸ்புல்லா இராணுவத்தின் நிலைப்பாடும் நெட்டன்யாஹுவுக்கும் இந்திய பிரதமர் மோடிக்கும் இடையிலே நடைபெற்ற கலந்துரையாடல்களும் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தங்களும் கிரேட் இஸ்ரேல் திட்டம் தொடர்பாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் எதிர்க்கட்சி தலைவர் யாயர் லாபிட் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்களும் நேற்று மாலை இந்திய பிரதமர் மோடி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பில் களமிறங்கியிருந்தார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான இந்திய பிரதமரின் விஜயம் தொடர்பாகவும் இந்த விஜயத்தின் போது மேற்கொள்ளப்பட போகும் ஒப்பந்தங்கள் தொடர்பாகவும் இந்தியாவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையில் மேற்கொள்ளப்பட போகும் ஆயுத ஒப்பந்தங்கள் தொடர்பாகவும் நெட்டன்யாஹூ இந்தியாவுடன் ஒன்றிணைந்து மேற்கொள்ள போகும் புதிய கூட்டணி தொடர்பாகவும் அறுகோண கூட்டணி தொடர்பாகவும் பல முக்கியமான தகவல்களை உள்ளடக்கிய காணொலியை கடந்த 3 தினங்களுக்கு முன்பே பதிவிட்டிருந்தேன். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பில் களமிறங்கிய இந்திய பிரதமர் மோடி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பாராளுமன்றத்திற்கும் விஜயம் செய்திருந்தார். இதன்போது அவருக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் உயர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து நெட்டன்யாஹூ இந்திய பிரதமரின் முன்னிலையில் விசேட உரையையும் முன்வைத்திருந்தார். நாங்களும் இந்தியாவும் ஒன்றிணைந்து இந்தோ மிடில் ஈஸ்ட் யூரோப் வர்த்தக பாதையை வலுப்படுத்தி வருகின்றோம். இது இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான ஒரு வர்த்தக பாதை மாத்திரமல்ல, இது வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தங்களை உள்ளடக்கியிருக்கக்கூடிய மிக முக்கியமான நடவடிக்கையாகும். இந்தியாவையும் இஸ்ரேலையும் ஐரோப்பாவையும் ஒன்றிணைக்கக்கூடிய மிக முக்கியமான நிலம் மற்றும் கடல் வழிப்பாதையாகும். ஆப்ரஹாம் ஒப்பந்தத்திற்கமைவாக நாங்கள் மத்திய கிழக்கில் கூட்டணிகளை விரிவுபடுத்தி வருகின்றோம். பிராந்தியத்தின் ஸ்திரத்தன்மையை வலுப்படுத்துவதற்கான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றோம். இந்தியாவோடு இணைந்து நாங்கள் ஒரு புதிய கூட்டணியை உருவாக்கப் போகின்றோம். இந்த அறுகோண கூட்டணியானது இந்த பிராந்தியத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டணியாகவே மாறப்போகின்றது. மேலும் ஆசியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பாலமாக ஹைஃபா பிரதேசம் காணப்படும். ஐரோப்பாவுக்கும் ஆசியாவுக்கும் இடையிலான மிக முக்கியத்துவம் வாய்ந்த பிரதேசமாகவும் ஹைஃபாவை நாங்கள் மாற்றுவோம். மேலும் எங்களுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவானது முறிக்க முடியாத பலமான உறவாகவே காணப்படுகின்றது. இந்த உறவின் அடுத்த கட்டம் ஒரு வலிமையான பிராந்தியத்தையே உருவாக்கும் என நெட்டன்யாஹூ பிரதமர் மோடியின் முன்னிலையில் கருத்துக்களை தெரிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து இந்திய பிரதமர் மோடியும் நெசட் சபையில் விசேட உரையை முன்வைத்திருந்தார். இதன்போது யூதர்களுக்கு இஸ்ரேல் அப்பா நாடாக இருப்பதாகவும் இந்தியா அம்மா நாடாக இருப்பதாகவும் இந்திய பிரதமர் தெரிவித்திருந்தார். அக்டோபர் 7ஆம் தேதி தாக்குதல்களை வன்மையாக கண்டித்திருந்தார். பயங்கரவாதத்திற்கு எதிராகவும் தீவிரவாதத்திற்கு எதிராகவும் நாங்கள் இஸ்ரேலோடு ஒன்றிணைந்து முழுமையான வேலை திட்டங்களை முன்னெடுப்போம் என்றும் இஸ்ரேலின் எதிர்காலத்தை பாதுகாப்பதற்காக ஒன்றிணைந்து செயற்படுவோம் என்றும் தெரிவித்தார். அதாவது நாங்கள் இஸ்ரேலுக்கு ஃபுல் சப்போர்ட் சாரென இந்திய பிரதமர் வெளிப்படையாக அறிவித்துள்ளார். அத்தோடு நெட்டன்யாஹுவின் உரையில் குறிப்பிட்டிருந்த இந்தியாவை இணைத்து உருவாக்கப் போகும் அறுகோண கூட்டணி தொடர்பாக முன்னே காணொலியில் நான் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். மேலும் குறித்த கூட்டணிக்கு எதிராக ஹமாஸ் தரப்பினர் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்களையும் அறிக்கைகளையும் முன்னைய காணொலியில் குறிப்பிட்டுள்ளேன். இதனால் இவை தொடர்பாகவும் இந்த கூட்டணி தொடர்பாகவும் விரிவாக நான் இந்த காணொலியில் குறிப்பிட விரும்பவில்லை. அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய எதிர்க்கட்சி தலைவர் யாயர் லாபிட் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அமெரிக்க தூதர் மைக் ஹக்கபி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய கிரேட் இஸ்ரேல் திட்டம் தொடர்பான கருத்துக்களை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றோம். இஸ்ரேலின் விரிவாக்கத்தை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றோம். இது கடவுளால் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலமாகும். யூப்ரட்டிஸ் நதிக்கரை வரை இருக்கக்கூடிய பிரதேசங்கள் அனைத்தும் இஸ்ரேலியர்களுக்கு யூதர்களுக்கு சொந்தமான பிரதேசமாகும். இதைத்தான் பைபிளும் குறிப்பிடுகின்றது. பைபிளில் குறிப்பிடப்பட்டிருப்பது இஸ்ரேலின் வரைபடம். மேலும் இஸ்ரேலிய அரச தலைவர்கள் அனைவரும் இஸ்ரேலின் விரிவாக்க திட்டத்தினை கிரேட் இஸ்ரேல் திட்டத்தினை நோக்கமாக கொண்டே செயற்படுகின்றார்கள். நாங்கள் இதனை நோக்கமாக கொண்டுதான் செயற்பட வேண்டும். இதுதான் எங்களுடைய வெளிப்படையான நிலைப்பாடாகும். இந்த நிலைப்பாட்டை எதிர்ப்பதற்கு யாராலும் முடியாது என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் எதிர்க்கட்சி தலைவர் யாயர் லாபிட் தெரிவித்துள்ளார்.
அடுத்து நெட்டன்யாஹூ லெபனானி அரசாங்கத்திற்கு நேரடியான எச்சரிக்கைகளை அனுப்பி வைத்துள்ளார். ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டதற்கு பின்பு ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பித்தால், எங்களுக்கு எதிராக ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டால், நாங்கள் லெபனானில் இருக்கக்கூடிய அனைத்து அரச கட்டிடங்களை இலக்கு வைத்தும் லெபனானில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பிரதேசங்களை இலக்கு வைத்தும் உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொள்வோம். லெபனானினுடைய அரசுக்கு சொந்தமான ஒட்டுமொத்த பிரதேசங்களும் எங்களுடைய இலக்குகளாகவே கருதப்படும். இதற்கமைவாகவே நாங்கள் பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வோம். லெபனானின் பெய்ரூட் விமான நிலையத்தையும் முழுமையாக தரைமட்டமாக்குவோம். லெபனானினுடைய விமான சேவைகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வோம் என நெட்டன்யாஹூ லெபனானி அரசாங்கத்திற்கு நேரடியான மிரட்டல்களையும் எச்சரிக்கைகளையும் அனுப்பியுள்ளார். அதாவது ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டதற்கு பின்பே ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடாது. அவ்வாறு ஹிஸ்புல்லா தாக்குதல்களை ஆரம்பித்தால் லெபனானி அரசாங்கத்திற்கு சொந்தமான ஒட்டுமொத்த தளங்களையும் முக்கியமான வர்த்தக நிலையங்களையும் விமான நிலையங்களையும் இலக்கு வைத்தே தாக்குதல்களை மேற்கொள்வோம் என நெட்டன்யாஹூ வெளிப்படையான எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளார். மேலும் நெட்டன்யாஹூவின் இந்த எச்சரிக்கைகளை லெபனானிய வெளியுறவுத்துறை அமைச்சரும் உறுதிப்படுத்தியுள்ளார். ஈரானுக்கு எதிரான தாக்குதலின் போது ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் பதிலடி தாக்குதல்களை இஸ்ரேலுக்கு எதிராக மேற்கொள்ளாமல் இருப்பதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றும், இஸ்ரேல் லெபனானினுடைய அரச தளங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டு விடும் என்றும் லெபனானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் ஹிஸ்புல்லா இராணுவத்தின் பதிலடி தாக்குதல்களை தடுத்து நிறுத்துவதற்கு எங்களால் முடியுமான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் உச்சழுத்தங்களையும் வழங்குவோம் என்றும் லெபனானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் லெபனானி அரசாங்கம் லெபனானி அரசு இராணுவ தலைமைகளோடும் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளது. ஈரானுக்கு எதிரான தாக்குதலுக்கு பின்பே ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இஸ்ரேலுக்கு எதிரான பதிலடி தாக்குதல்களை ஆரம்பிக்காமல் இருப்பதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் அவசரமாக மேற்கொள்ளுமாறும் லெபனானி அரசாங்கம் லெபனானி அரசு இராணுவத்தின் தலைமை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது. அதே நேரம் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் அவர்களுடைய நிலைப்பாடுகளில் உறுதியாக இருப்பதாக அறிவித்துள்ளார்கள். ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்கள் ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கு இருத்தலியல் அச்சுறுத்தலை ஏற்படுத்தினால், ஈரானினுடைய உச்ச தலைவரை இலக்கு வைத்து அமெரிக்கா தாக்குதல்களை மேற்கொண்டால் நாங்கள் ஒரு பொழுதும் அமைதியாக இருக்கப் போவதில்லை. நாங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான உச்சக்கட்ட பதிலடி தாக்குதல்களை வழங்கியே தீர்வோம் என ஹிஸ்புல்லா இராணுவத்தின் தலைமைகளும் அவர்களுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளார்கள். இதனால் தற்போது லெபனானினுடைய நிலைமையானது உச்சக்கட்ட பதற்றத்திற்குள் தள்ள ஐரோப்பிய நாடுகள் அவசரமாக லெபனானில் இருக்கக்கூடிய அவர்களுடைய மக்களை முழுமையாக வெளியேறுமாறு எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளது. இன்னும் 48 மணித்தியாலங்களுக்குள் லெபனானுக்குள் இருக்கக்கூடிய ஐரோப்பியர்கள் முழுமையாக வெளியேறிவிட வேண்டும் என்றும் ஐரோப்பிய ஒன்றியம் எச்சரிக்கைகளையும் இறுதி அறிக்கைகளையும் வெளியிட்டுள்ளது. அடுத்து அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பித்ததற்கு பின்பு ஈரானுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய உள்நாட்டு போர் ஏற்படும் என்றும், இந்த உள்நாட்டு போரின் விளைவாக ஈரானுக்குள்ளே அகதிகள் அதிகரித்து விடுவார்கள் என்றும், இந்த சந்தர்ப்பத்திலே அதிகளவான ஈரானிய அகதிகள் துருக்கி எல்லை பிரதேசத்தினூடாக துருக்கிக்குள்ளே நுழைந்து விடுவார்கள் என்றும், இவற்றை முழுமையாக தடுத்து நிறுத்துவதற்காக தற்போது துருக்கி அரசாங்கம் சில முடிவுகளை எடுத்திருப்பதாகவும் துருக்கிய ஊடகங்கள் தொடர்ச்சியான செய்திகளை வெளியிட்டு வருகின்றன. அதாவது அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பின்பு ஈரானுக்குள்ளே உள்நாட்டு போர் ஏற்படுமாக இருந்தால், இந்த சந்தர்ப்பத்திலே துருக்கி ஈரானிய எல்லை பிரதேசத்தினூடாக தரைவழி தாக்குதலை ஆரம்பித்து ஈரானிய எல்லை பிரதேசங்களை முழுமையாக கைப்பற்றி குறித்த பிரதேசத்தில் இடையக மண்டலம் ஒன்றை அமைத்து ஈரானிலிருந்து அகதிகள் துருக்கிக்குள்ளே நுழைந்துவிடக் கூடாது என்பதற்கான ஒட்டுமொத்த வேலை திட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றது என்று துருக்கியினுடைய அதிகளவான ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. மேலும் இதற்கமைவாக அதிகளவான துருக்கிய படைகள் ஈரானிய எல்லை பிரதேசத்திலும் குவிக்கப்பட்டுள்ளன. ஈரானிய எல்லை பிரதேசத்தில் துருக்கி பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் அதிகரித்துள்ளது. இவை தொடர்பாக கடந்த வாரமே நான் காணொளிகளில் குறிப்பிட்டிருந்தேன். மேலும் இவற்றை தற்போது உறுதிப்படுத்தும் வகையில் அமெரிக்காவினுடைய ப்ளூம்பர்க் ஊடகமும் செய்திகளில் குறிப்பிட்டுள்ளது. ஈரானுக்குள்ளே நுழைந்து பஃபர் ஜோன் பிரதேசம் ஒன்றை இடையக மண்டலம் ஒன்றை உருவாக்குவதற்காகவே துருக்கி திட்டமிட்டு வருவதாக அமெரிக்க ஊடகங்களும் செய்திகளில் குறிப்பிட்டுள்ளன. அதே நேரம் இந்த தகவல்களையும் செய்திகளையும் துருக்கியினுடைய தகவல் தொடர்பாடல் அமைச்சகம் மறுத்துள்ளது. நாங்கள் ஈரானிய எல்லை பிரதேசத்திற்குள்ளே நுழைந்து இடையக மண்டலம் ஒன்றை அமைப்பதற்கு திட்டமிடவில்லை என துருக்கியின் தகவல் தொடர்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் துருக்கியினுடைய செயற்பாடுகள் அவற்றை பிரதிபலிக்கவில்லை. துருக்கிக்கும் ஈரானுக்கும் இடைப்பட்ட எல்லை பிரதேசத்தில் ஒரு இடையக மண்டலத்தை அமைப்பதற்கான வேலை திட்டங்களையே துருக்கியினுடைய இராணுவம் மேற்கொண்டு வருகின்றது. துரோகி அர்துகான் ஊடகங்களுக்கு முன்னால் அவருடைய ஒரு முகத்தையும் களத்திலே இன்னும் ஒரு முகத்தையுமே காண்பிப்பார். இதற்கமைவாகவே தற்போது
தற்போது ஈரான் எல்லை பிரதேசத்திலும் இந்த நடவடிக்கைகளை மறைமுகமாக மேற்கொண்டு வருகின்றார். அது மட்டுமல்லாமல் கடந்த ஒரு வாரமாக துருக்கியிலே இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ கட்டளை தளங்களில் எல்லாவிதமான தயார்படுத்தல்களும் உச்சளவில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நேற்றிரவு அமெரிக்காவினுடைய மின்னணு போர் விமானங்களும் சில முக்கியமான ராடர் கருவிகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய அமைப்புகளும் துருக்கியிலே இருக்கக்கூடிய அமெரிக்க விமான கட்டளை தளத்தில் களமிறக்கப்பட்டுள்ளன. ஈரானுக்கு எதிரான கண்காணிப்புகளை விரிவுபடுத்துவதற்காக துரோகி அர்துகான் அமெரிக்காவுக்கு முழு சுதந்திரத்தையும் வழங்கியுள்ளார். அத்தோடு துருக்கியிலே இருக்கக்கூடிய நேட்டோவினுடைய ஒட்டுமொத்த சொத்துக்களும் வான் பாதுகாப்பு அமைப்புகளும் நலன்களும் தற்போது ரஷ்யாவிடமிருந்து ஈரான் பக்கம் திரும்பி இருப்பதாக துருக்கியினுடைய ஊடகங்களே செய்திகளை வெளியிட்டுள்ளன. ரஷ்யாவை கண்காணிப்பதற்காக துருக்கியில் நேட்டோ களமிறக்கி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அமைப்புகளும் தற்போது ஈரானை கண்காணிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டு வருகின்றது என துருக்கியினுடைய ஊடகங்களே ஆதாரங்களை வெளியிட்டு செய்திகளில் குறிப்பிட்டுள்ளன. அடுத்து ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட பொருளாதார தடைகளையும் அமெரிக்காவின் கருவூலத்துறையானது விதித்துள்ளது. ஒவ்வொரு வாரமும் அமெரிக்காவின் கருவூலத்துறையானது ஈரானுக்கு எதிரான பொருளாதார தடைகளை விதித்து வருகின்றது. இதற்கமைவாகவே இந்த வாரம் ஈரானினுடைய மிக முக்கியமான வர்த்தகர்களை இலக்கு வைத்தும் ஈரானின் IRGC இராணுவத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான நிறுவனங்களை இலக்கு வைத்தும் ஈரான் எண்ணெய் வர்த்தகத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய 30க்கும் அதிகமான தனிநபர்களை இலக்கு வைத்தும் அமெரிக்காவின் கருவூலத்துறையானது உச்ச பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை விட பேச்சுவார்த்தைகள் மூலமாக ஒப்பந்தம் ஒன்றை எட்டுவதே சிறந்த தீர்வாக அமைந்திருக்கும் என கருத்துக்களை வெளியிட்டு வந்த அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி JD வான்ஸும் தற்போது ஈரானுக்கு எதிரான மிரட்டல்களை வெளியிட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து நேற்றிரவு நடைபெற்ற ஊடக சந்திப்பில் மார்க்கோ ரூபியோ இவ்வாறு தெரிவித்தார். அணுசக்தி திறன்களை அணு ஆயுத திறன்களை மீண்டும் உருவாக்குவதற்கே ஈரான் முயற்சி செய்கின்றது. ஈரானினுடைய இந்த செயற்பாடுகளுக்கும் முயற்சிகளுக்கும் நாங்கள் ஒரு பொழுதும் அனுமதிக்கப் போவதில்லை. மேலும் அவர்கள் தற்போது பாலிஸ்டிக் ஏவுகணைகள் தொடர்பாக பேசுவதற்கு மறுக்கின்றார்கள். உண்மையில் ஈரானினுடைய ஏவுகணைகள் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகும். ஐரோப்பாவுக்கும் ஒட்டுமொத்த உலகுக்கும் ஈரானினுடைய பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மிகப்பெரிய அச்சுறுத்தலாகும். இதனை ஐரோப்பியர்கள் தற்போது தெளிவாக புரிந்து கொண்டுள்ளார்கள். ஈரானிடம் இருக்கக்கூடிய பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஒட்டுமொத்த கடல் போக்குவரத்தையும் அச்சுறுத்துகின்றன. எங்களுடைய போர்க்கப்பல்களையும் கடற்படையையும் அவர்கள் அச்சுறுத்துகின்றார்கள். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய அமெரிக்க இராணுவ தளங்களை அழிப்பதற்கான எல்லாவிதமான ஏவுகணைகளையும் அவர்கள் கொண்டுள்ளார்கள். இது அமெரிக்காவினுடைய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகும். இப்படியான நிலைமையில் அவர்கள் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் தொடர்பாக பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள மறுப்பது மிகப்பெரிய சிக்கலான விடயமாகும். நாங்கள் ஈரானின் அணுசக்தி திறன்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை முடித்ததற்கு பின்பு ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணை திறன்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பதற்கே திட்டமிட்டிருந்தோம். ஆனால் தற்போது அணுசக்தி திறன்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளிலேயே முடிவுகளை எடுக்க முடியாமல் இருக்கின்றது. இதனால் பாலிஸ்டிக் ஏவுகணை தொடர்பாக நிச்சயமாக முடிவுகளை எடுக்கவே முடியாது. உண்மையில் ஈரான் அமைதியான அணுசக்தி திட்டங்களை விரும்பினால், அமைதியான அணுசக்தி திறன்களை மாத்திரம் விரும்பினால், உலகில் உள்ள பெரும்பாலான நாடுகள் செய்வதை போன்றே அவர்களும் செய்ய வேண்டும். மிகப்பெரிய நிலத்தடி அணு உலைகளை இழுத்து முடிவிட்டு சிறிய அணு உலைகளை மாத்திரம் உருவாக்கி அணுசக்தி திறன்களை மேற்கொள்வதற்கான அணுசக்தி எரிபொருட்களை இறக்குமதி செய்ய வேண்டும். தற்போது உலகிலே பல நாடுகள் அமெரிக்காவோடு ஒப்பந்தங்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த ஒப்பந்தங்களுக்கு அமைவாக இந்த நாடுகளின் அணு உலைகளில் மேற்கொள்ள வேண்டிய வேலை திட்டங்களுக்கு தேவையான அனைத்து விதமான எரிசக்தியையும் நாங்கள் தான் வழங்குகின்றோம். இதே போன்று ஈரானும் எங்களிடமிருந்து அணுசக்தி திறன்களுக்கு தேவையான எரிசக்தியை பெற்றுக் கொள்ள முடியும். நிலத்தடி சுரங்க பாதைகளுக்குள் செறிவூட்டாமல் தேவையான செறிவூட்டப்பட்ட எரிசக்திகளை நாங்கள் வழங்குகின்றோம். மேலும் எங்களுடைய கண்காணிப்புக்கு கீழால் ஈரானுக்கு அமைதியான அணுசக்தி திறன்களையும் வேலை திட்டங்களையும் மேற்கொள்ள முடியும். ஆனால் ஈரானியர்கள் இதனை ஏற்றுக்கொள்வதில்லை. அவர்கள் மிகப்பெரிய நிலத்தடி சுரங்க பாதைகளின் மூலமாக அணுசக்தி திறன்களை மேம்படுத்துவதற்கே விரும்புகின்றார்கள். யுரேனியம் செறிவூட்டலை வளப்படுத்துவதற்கே விரும்புகின்றார்கள். நாங்கள் ஒன்றும் முட்டாள்கள் அல்ல. சர்வதேசம் இதனை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஈரான் மிகப்பெரிய நிலத்தடி சுரங்க பாதைகளை அமைத்து செறிவூட்டல் திறன்களை வைத்துக் கொண்டு நாங்கள் அமைதியான அணுசக்தி திறன்களை தான் மேற்கொள்கின்றோம் என்று கூறுவது சர்வதேசத்தை ஏமாற்றக்கூடிய செயற்பாடாகும். உண்மையில் ஈரான் அமைதியான அணுசக்தி திறன்களை விரும்பவில்லை. அவர்கள் அணு ஆயுதத்தினை உற்பத்தி செய்வதற்கே விரும்புகின்றார்கள். மேலும் இவற்றுக்கு நாங்கள் ஒரு பொழுதும் அனுமதிக்கப் போவதில்லை. பேச்சுவார்த்தைகளில் இந்த நிபந்தனைகளை ஈரான் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நிச்சயமாக ஈரான் அதற்குரிய விளைவுகளை களத்தில் சந்திக்கும் என அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். அதாவது ஏனைய உலக நாடுகளை போன்று அமெரிக்காவினுடைய அடிமை நாடுகளை போன்று ஈரானும் அமெரிக்காவுடன் ஒப்பந்தத்தை மேற்கொண்டு அமெரிக்காவின் மேற்பார்வைக்கு கீழால் அணுசக்தி திறன்களை மேற்கொள்ள வேண்டும் என அமெரிக்கா விரும்புகின்றது. மேலும் இந்த நிபந்தனைகளை ஒரு பொழுதும் ஈரானியர்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை.
அடுத்து இன்றைய தினம் ஜெனீவாவில் 3ஆம் சுற்று பேச்சுவார்த்தை ஆரம்பமாகியது. ஜெனீவாவில் இருக்கக்கூடிய ஓமானிய தூதரகத்திலேயே இந்த பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட்டது. மேலும் இந்த பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிப்பதற்கு முன்பே ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் ஓமானிய வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் ஈரானின் வரைவு தீர்மானத்தை முன்வைத்திருந்தார். இந்த 3ஆம் சுற்று பேச்சுவார்த்தையில் ஈரானினுடைய குறித்த வரைவு தீர்மானம் தொடர்பாகவே பேசப்பட வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார். அதாவது ஈரான் அதனுடைய சிவப்பு கோடுகளையும் நிலைப்பாடுகளையும் யுரேனியம் செறிவூட்டல் தொடர்பான இறுதி நிலைப்பாடு ஒரு வரைவு தீர்மானமாக முன்வைத்துள்ளது. மேலும் இந்த வரைவு தீர்மானத்திற்கு அமைவாகவே ஜெனீவாவில் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டன. அத்தோடு இந்த பேச்சுவார்த்தையில் சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தின் தலைவர் ரஃபேல் குரோசியும் களமிறங்கியிருந்தார். குறித்த வரைவு தீர்மானத்தில் ஈரான் முன்வைத்திருக்கக்கூடிய முடிவுகள் சாதகமானவையா அல்லது பாதகமானவையா என்பது தொடர்பாக உடனடியாக அமெரிக்காவுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவசரமாக முடிவுகளை எடுக்க வேண்டும் என்பதற்காகவுமே நான் இந்த பேச்சுவார்த்தைகளில் இணைந்து கொண்டுள்ளேன் என சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தினுடைய தலைவரும் தெரிவித்துள்ளார். அத்தோடு ஜெனீவாவில் ஆரம்பிக்கப்பட்ட பேச்சுவார்த்தைகள் கிட்டத்தட்ட 4 மணித்தியாலங்களுக்கு மேலாக நடைபெற்றன. இதைத் தொடர்ந்து இரு தரப்பினரும் பேச்சுவார்த்தைகளை இடைநிறுத்தினார்கள். இரு தரப்பினரும் நடைபெற்ற 4 மணி நேர கலந்துரையாடல் தொடர்பாக அவர்களுடைய மேலதிகாரிகளிடம் குறிப்பிடுவதற்காகவும் மேலதிகாரிகளின் அனுமதிகளை பெற்றுக் கொள்வதற்காகவுமே இடைநிறுத்தினார்கள். அத்தோடு இந்த பேச்சுவார்த்தை இடைவெளியின் போது ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்தார். 4 மணி நேரமாக நடைபெற்ற பேச்சுவார்த்தை தீவிரமானதாகவும் வினைத்திறனாகவும் அமைந்திருந்தது. இருப்பினும் அமெரிக்கர்கள் முரண்பாடான கருத்துக்களையே முன்வைக்கின்றார்கள். இதனால் பேச்சுவார்த்தை தொடர்பான சந்தேகங்கள் அதிகரிக்கின்றன. மேலும் இன்றிரவு அடுத்த கட்ட கலந்துரையாடல்கள் நடைபெறும். இதன்போது நேர்மறையான முடிவுகள் எடுக்கப்படும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் என ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் தெரிவித்தார். அதாவது ஈரானிய தரப்பினர் குறித்த பேச்சுவார்த்தையின் போது ஒரு வரைவு தீர்மானத்தை முன்வைத்தது போன்று அமெரிக்காவும் ஒரு வரைவு தீர்மானத்தை முன்வைத்துள்ளது. அமெரிக்காவினால் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானத்தில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளன. ஈரான் நட்டான்ஸ், போர்டோ, இஸ்பஹான் ஆகிய அணுசக்தி தளங்களை முழுமையாக அகற்றிவிட வேண்டும். குறித்த அணுசக்தி தளங்களை முழுமையாக இழுத்து மூடிவிட வேண்டும். மேலும் ஈரானிடம் இருக்கக்கூடிய செறிவூற்றப்பட்ட யுரேனியம் அமெரிக்காவுக்கு மாற்றம் செய்யப்பட வேண்டும். ஈரானுக்குள் எந்தவிதமான செறிவூற்றப்பட்ட யுரேனியத்தினையும் வைத்திருக்க முடியாது. ஈரானுக்கு தேவையான அணுசக்தி திறன்களையும் எரிசக்திகளையும் அமெரிக்கா வழங்கும். அமெரிக்காவின் மேற்பார்வைக்கு கீழால் சில வேலை திட்டங்களை மாத்திரம் மேற்கொள்வதற்கு அனுமதிக்கப்படும். அதே போன்று ஈரானின் செறிவூட்டல் தொடர்பான அனைத்து விதமான வேலை திட்டங்களும் முழுமையாக முடக்கப்பட வேண்டும் என அமெரிக்கா முன்வைத்திருக்கக்கூடிய தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த தீர்மானங்களை நிபந்தனைகளை ஈரான் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளாது. அத்தோடு குறித்த பேச்சுவார்த்தைகள் பாசிட்டிவாக இருப்பதாக சில ஊடகங்கள் தெரிவித்திருந்தாலும் உண்மையில் இந்த பேச்சுவார்த்தையில் மோதல்கள் விரிவடைந்திருப்பதாகவும் இரு தரப்பினருடைய நிபந்தனைகளும் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமையை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் இந்த பேச்சுவார்த்தைகள் தோல்வியிலேயே முடிவடைய போகின்றன. அமெரிக்கா ஈரானினுடைய ஒட்டுமொத்த திறன்களையும் முழுமையாக அளிப்பதற்கே விரும்புகின்றது. இதனால் விரைவில் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்படும் என்றே தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.